பொறாமை இது 100% மக்களுக்கும் வரும். பெருசாக சாதனை பண்ணும்போது யாரோ ஒருத்தவங்க பெருசாக சாதனை பண்ணாங்கன்னா அவங்க மேலே பொறாமை வரும். அல்லது வீடு, காரு, பங்களான்னு எதையாவது ஒன்று வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த அந்த நேரத்தில் அவங்க மேலே பொறாமை வரும். அல்லது நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம மேலே மற்றவங்களுக்கு பொறாமை வரும். இது வந்து இயல்பு. இது ஏன் வருது அப்படின்னா, எனக்கு அது கிடைக்காம போயிருமோ, அல்லது அவனுக்கு அது கிடைச்சிருச்சு, அல்லது இது எனக்கு கடைசி வரையும் கிடைக்காதோ அப்படின்ற ஒரு எண்ணத்தினால வருது அப்படின்றது சைக்காலஜிக்கல் ரீதியாக சொல்கிறாங்க. இது வர்றதுனால என்ன ஆகும்? உறவுகளில் பிளவு வந்துடும். ஒன்று அச்சீவ் பண்ண நபருக்குள்ள இருந்து கேப் ஆயிரும். அவங்க அடுத்து பேச மாட்டாங்க. அப்படியே பேசினாலும் சொல்லுங்கள் அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தையில் முடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. நிறையா கம்யூனிகேஷன் கேப் ஆயிரும். இது ஒரு நம்மளை லீட் பண்ணுற நபருக்கு அது பொறாமை வந்தாலும் தப்பாயிரும். நம்ம லீட் பண்ணுற நபருக்கு பொறாமை வந்தாலும் தவறாக மாறிடும். அந்த உறவுகள் இல்லாமல் போயிடும். அப்போ அந்த இதை நம்ம சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அல்லது அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அவங்ககிட்ட எனக்கு இது தெரியாது, ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியலைன்னா அவங்ககிட்ட போய் கேட்குறதுனால அது வந்து சரி பண்ணிட முடியும். இது எனக்கு தெரிலங்க, எனக்கு இது கொஞ்சம் சொல்லித்தாங்க, இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது, இதை கற்றுக் கொடுக்க முடியுமா, இந்த விஷயங்கள் உண்மையிலேயே எனக்கு என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறதுலாம் தெரியல அப்படின்னு நம்ம கேட்கும்போது அந்த பொறாமைன்றது குறைஞ்சி அந்த உறவு அந்த பிளவு வந்து சரியாயிரும்.